Hi everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூக்காக ஜென்ரல் இங்கிலீஷ்ல இருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்ட் 2 வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து பார்ட் 1 போட்டிருக்கேன், அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த போம் crocodile, what does a crocodile improve? crocodile அப்படின்னு சொல்லக்கூடிய போம் வந்து யார் எழுதியிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த crocodile போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போம்ல வந்து அந்த crocodile வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. its skin, its tail, its shining scales, its smile. ஓகேங்களா? எதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது? இதுக்கான ஆன்சர் வந்து its shining scales. ஓகேங்களா? அந்த crocodile அப்படின்னு சொல்லக்கூடிய போம்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேயர், அதாவது அந்த இறைய வந்து அது சாப்பிட்றதுக்காக நல்லா ஆணு வாயை திறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். எப்பயுமே நீங்க பார்த்தீங்கன்னா crocodile வந்து நல்லா ஆணு வாயை திறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். சம் ஜூலையோ இல்லை எங்கேயோ பார்த்தீங்கன்னா கூட அது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. இதை வந்து லூயிஸ் கரோல் வந்து என்ன சொல்றாரு, அந்த crocodileோடைய உடம்பு ஃபுல்லாமே வந்து அந்த தண்ணி பட்டு அதோடைய ஷைனிங் ஸ்கேல், அந்த செதில் வந்து நல்லா மினுமினுன்னு காமிக்கிற மாதிரி இருக்கு, அது வந்து அட்ராக்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா என்னதான் அது அட்ராக்டிவா வெளியே தெரிஞ்சாலும் உள்ளார வந்து எப்படி இருக்காமா, கன்னிங்கா இருக்கு. தன்னுடைய இறைக்காக அதை வந்து எப்படி பண்ணா தன் அழகு காமிச்சு அந்த இறையை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி வெளியே காமிச்சாலும் ஆனா உள்ள வந்து கன்னிங்கா இருக்கு, அந்த இறையை சாப்பிடணும் அப்படின்றத கன்னிங்கா இருக்கு அப்படின்றாங்க. அப்ப the poet describes how the crocodile improves his shining tail with the beauty of scales, showing outward beauty, வெளித்தோற்றத்துல வந்து அழகாகவும், hides inner cunning, உள்ளார வந்து என்னது கன்னிங்காவும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அதை வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு வந்து அதுக்கு இருக்கும். ஓகேங்களா? இட்ஸ் ஹைட்ஸ் இஸ் இன் த கன்னிங். Next, what is the main theme of the crocodile? Crocodile ஓட main theme என்ன? Friendship, deception and cunning nature. ஓகேங்களா? honesty, அதுக்கப்புறம் வந்து bravery. நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இந்த crocodile அப்படின்னு சொல்லக்கூடிய போம்ல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன சொன்னோம், அது வந்து கண்டிப்பா வந்து அந்த இறையை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் வந்து அது இருக்கு இல்லையா? அப்ப அந்த இறையை சாப்பிடுன்ற நோக்கம் தான் ஒரு லைக் ஒன்ன அட்ராக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க, ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் வந்து அது இருக்கு. அப்ப ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அது என்னது, அது கன்னிங் நேச்சரோட இருக்குதுன்றது. அதே மாதிரி டிசெப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, டிசெப்ஷன் அப்படின்னா ஏமாற்றுதல் அப்படின்னு சொல்றது. அதாவது அந்த இறையை ஏமாத்தி அதை வந்து என்னது ஒரு வஞ்சகமாக வந்து அது என்ன பண்ண போதுமா சாப்பிட்றதுக்காக அது ட்ரை பண்ணுது, தந்திரமாக அப்படின்ட்டு ஆப்டா சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப தந்திரமாகன்றது இதை வச்சு சொல்லிடலாம். ஓகேங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன், ஏமாற்றுதல் மற்றும் தந்திரமாக வந்து இருக்கக்கூடியது நேச்சர் தான் அந்த crocodileக்கு இருக்கு. The poem highlights hypocrisy and false appearance, smiling outside but dangerous inside. நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, என்ன சொன்னது, அந்த இதுவே வந்து நோக்கமே என்ன, அதனால ஏமாத்தி அந்த இறையை வந்து சாப்பிடணும் அப்படின்றது தான் வந்து இது. இந்த ஹைப்போக்ரசி அப்படின்னு சொல்றது ஒரு பாசாங்கத்தனத்தை வந்து காமிக்குது. நான் நல்லவன் அப்படின்ற மாதிரி பாசாங்கம் காமிப்பாங்க இல்லையா? அது மாதிரி சொல்றது தான் வந்து இந்த ஹைப்போக்ரசி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்ததா பாருங்க. Which figure of speech is found in how cheerfully he seems to grin? Grinனா வந்து நல்லா பல்ல காமிச்சிட்டு சிரிக்கிறது இருக்கு இல்லையா? அது வந்து இந்த வரிகளை வந்து என்ன மாதிரியான ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இதில் பாருங்க, ஸ்மைல், பர்சானிஃபிகேஷன், மெட்டஃபர், அலிட்ரேஷன். அப்போ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஹவ் எவ்வளோ அழகாக அவன் சிரிக்கிறான் பாருங்க. அது வந்து அனிமல், அது நமக்கு சிரிக்குதுன்றது தெரியுது, அது ஆண் இறைய தேர்றதுக்காக வாயை பிறந்துட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் பார்த்தா ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணிக்கோம். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆன்சர் இஸ் பர்சானிஃபிகேஷன். அப்ப இந்த ஹியூமன் குவாலிட்டி வந்து இந்த சிரிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வஞ்சகமா பல்ல காமிச்சு சிரிக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் குவாலிட்டி இல்லையா? அந்த குவாலிட்டியை வந்து crocodileக்கு இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்காங்க. The crocodile is given a human quality, cheerful grin, which is personification. அடுத்த பாருங்க, the poem The Crocodile is taken from which famous work? The Crocodile அப்படின்னு சொல்லக்கூடிய poem வந்து எந்த ஃபேமஸான ஒர்க்ல இருந்து எடுக்கப்பட்டது? Alice Adventures in Wonderland, Through the Looking Glass, Nursery Rhymes, The Jungle Book.
So இதுக்கான ஆன்சர் வந்து Alice Adventures in Wonderland. So Carol includes a parody of moralistic poem in என்னது ஆலிஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் ஒண்டர்லேண்ட். ஸோ இந்த ஆலிஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் ஒண்டர்லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எந்த வருடம் கூட பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ 1865 வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணிருக்காங்க, அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த பேரடி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படியே நையாண்டியாக போலியாக அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படியே நையாண்டித்தனம் போலித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பேரடி அப்படின்னு சொல்லக்கூடியதை மென்ஷன் பண்றாங்க. Next, what is the central theme of the story of his first flight? His first flight அப்படின்னு சொல்லக்கூடியது அதோடைய இது என்ன சென்ட்ரல் தீம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, லைக் மாரல் அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லவ் அண்ட் கைண்ட்னஸ், ஓவர் கமிங் ஃபியர் வித் கரேஜ், ஹங்கர் அண்ட் சர்வைவல், பியூட்டி ஆஃப் நேச்சர். அஃப்கோர்ஸ் என்ன முதல் அடி எடுத்து வைக்கிறது தான் இது வந்து மெயின் இது, ஓகேங்களா. அப்போ பயத்தை போக்குறது, அப்போ ஓவர் கம்மிங் ஃபியர் வித் கரேஜ். ஸோ அது நம்ம பார்த்துருப்போம், சீகல் ஃபேமிலியாக இருக்கும், அது குட்டி சீகல் மட்டும் அது என்ன அது பறக்காது, ஓகேங்களா. ஸோ கடைசியில் அதை பறக்க வச்சுருவாங்க. ஸோ அவங்க அம்மா பறவை வந்து எப்படி முயற்சி பண்ணி பறக்க வச்சுருவாங்க. யங் சீகல் லேர்ன்ஸ் தட் கரேஜ் கம்ஸ் ஒன்லி வென் ஒன் overcomes fear and takes a first step. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம மனுஷனா எடுத்துக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் வந்து பயந்துகிட்டே இருப்போம், ஆனா முதலடி எடுத்து வைக்கிறது தான் வந்து பயமா இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே போயிடுன்னு சொல்லுவாங்களே, அதேதான். ஃபர்ஸ்ட் அந்த பயத்தை நம்ம போக்கிட்டோம்னா நம்மளால வந்து சக்சீட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஓவர் கம்மிங் ஃபியர் வித் கரேஜ். நெக்ஸ்ட், த ஸ்டோரி ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் இஸ் அன் அலாகி ஆஃப். அலேகுரி அப்படின்றது அதோடைய மாரல் என்ன, ஸோ அதோடைய மோட்டோ, அந்த கதையுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்றது தான். த ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், human courage and self-belief, hunger and nature, family relationship. செஸ் இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம எட்டும் பார்த்தாச்சு. இது வந்து இந்த கதையெல்லாம் ஏன் நமக்கு சொல்றாங்கன்னா, நம்ம மனுஷங்க கிட்ட வந்து ஒரு என்னது இது மாதிரிலாம் நம்மளும் வந்து என்னது மனுஷங்களும் இது மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணுறோம், இந்த ஹியூமன்லாம் கூட இதை ஃபியரை ஃபேஸ் பண்ணுறோம், தைரியம் இல்லாமல் இருக்கிறோம், ஏதாவது ஒரு நிகழ்வு நம்ம முன்னிலைப்படுத்தி நம்ம செய்யணும் அப்படின்னா என்னது இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறாங்க. The seagull's fear of flying symbolizes என்ன சொல்ல வருதுன்னா, human fear of the taking the first step towards the independence. ஓகேங்களா. ஸோ ஒரு மனுஷன் வந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்தால் முடியாது, ஏதாவது ஒன்று ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அதுக்கப்புறம் வந்து என்னது அந்த பயத்தை போக்குனா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோடைய நம்பிக்கை வந்து நம்ம முன்னேறலாம் அப்படின்றாங்க. ஓகே, எலியம் ஆஃப் ஃபிளாவிட்டி இஸ், ஸோ அவருடைய நேஷனாலிட்டி என்ன? ரஷ்யன், அண்ட் அமெரிக்கன், அண்ட் இங்கிலீஷ், அண்ட் ஐரிஷ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அவர் வந்து ஐரிஷ் நாட்டை சார்ந்தவர், அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர். Choose a synonym for the underline word. ஸோ கொடுத்துருக்கிறதுல இந்த இதில் வந்து அண்டர்லைன் வேர்டு என்னன்னு கேட்குறாங்க. ஹிஸ் ஃபாதர் வரும், ஏசு விட்டாச்சு. ஹிஸ் ஃபாதர் வாஸ் பர்னிங் த ஃபெதர்ஸ். பர்னிங் த ஃபெதர்ஸ், இந்த பர்னிங்ன்றது என்ன? ஷோயிங், கிளீனிங், ஃப்ளையிங், லுக்கிங். ஸோ இதுக்கான ஆன்சர் பர்னிங் அப்படின்னாலே அது கிளீன் பண்ணு. இந்த பறவைலாம் வந்து அதோடைய அழகுகளை வச்சு அதோடைய இறகுகளை வந்து அதுவே கிளீன் பண்ணும் பாருங்க, அதுதான் வந்து பர்னிங் சொல்லுவாங்க. பர்னிங் எடுத்து கிளீனிங். ஓகே, நெக்ஸ்ட் கன்கார்டு. கன்கார்டுடைய சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ கன்கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் உள்ள ஒரு அக்ரிமெண்ட், ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே கன்கார்டை யூஸ் பண்ணுறோம், கன்கார்டுன்னு சொல்லுவோம். ஸோ கொஸ்டின் பாருங்க, either Ravi or his friends dash going to the function. either Ravi or அப்படி இல்லைன்னா his friends எங்கே போகிறாங்க, அவங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. is or was has, அப்போ இந்த இடத்துல இஸ் வருமா, ஆர் வருமா, வாஸ் வருமா, ஹேஸ் வருமா பாருங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பாருன்னா ஆர். ஏன் ஆர்? நீ நினைக்கலாம் இது தனி இது தனி, அப்போ நம்ம வந்து சிங்குலராக போடலாம்னு பார்க்கக்கூடாது. அப்போ எப்பயுமே ஒரு வேர்ப் வருதுன்னா சாரி எஸ் ஒரு வேர்ப் வருதுன்னா அதுக்கு முன்னில இருக்கக்கூடிய அது வந்து சிங்குலரா ப்ளூரலா நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. அப்ப ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு. when two subjects are joined by either or neither nor, இத மாதிரிலாம் அந்த ரெண்டு சப்ஜெக்ட்னா என்ன, இது ஒரு சப்ஜெக்ட் இது ஒரு சப்ஜெக்ட், ஒரு நபரையோ இல்லை பல நபரையோ சொல்றாங்க. அப்ப அதோட சப்ஜெக்ட் இதோட சப்ஜெக்ட்னா ரெண்டு சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணும்பொழுது, ஓகேங்களா. ஸோ எதை யூஸ் பண்ணி ஐதரோ ஆரோ நெய்தரோ நாரோ வந்துச்சுன்னா அங்க வர அந்த வேர்ப் வந்து என்ன பண்ணுமா, நியரஸ்ட் சப்ஜெக்ட் என்ன, இங்கதான் வேர்ப் வரப்போகுது. அப்ப அதுக்கு நியரஸ்ட் சப்ஜெக்ட் என்ன, ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓகே. அப்ப ஃப்ரெண்ட்ஸ்ன்றது என்னதாங்க உங்களுக்கு வந்து ப்ளூரல். அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்னது, ஆறு வரும். புரியுதுங்களா. verb agrees with the nearest subject, இதுதான் ரொம்ப முக்கியம். verb வந்து என்ன பண்ணுது, பக்கத்துல இருக்க சப்ஜெக்டை வந்து அக்ரி பண்ணிக்கும்,
ஓகே, இதே வந்து இங்க ஃப்ரெண்டுன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணும், இஸ்ன்னு வரும். ஓகே, இங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வரதால நம்ம என்ன பண்றோம், ஆர் போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, neither the teacher nor the students. அதே தான், இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க. neither the teacher nor the students dash present in the hall, was, were, is, has. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வேர். ஓகேங்களா? ஸோ ஏன் வேர்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. என்னது, இது வந்து இங்கே வேர்ப் வரப்போகுது. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து என்னது, சப்ஜெக்ட் இருக்கு. என்ன சப்ஜெக்ட் இருக்கு, ப்ளூரல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அது ஏற்கனவே வந்து பாஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ வேர்ப் அக்ரீஸ் வித் சப்ஜெக்ட் நியரர் டு இட். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதால இப்போ பாஸ்ட்ன்றதால வேர் போடும். இது ப்ரெசென்ட் இருந்தால் ஆர் போடும். நெக்ஸ்ட் பாருங்க, 10 kilometers dash a long distance to walk. 10 kilometer is, are, were, have. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து, ஸோ நிறைய பேர் ஆர் நினச்சிருப்பீங்க. ஓகேங்களா, ப்ளூரல் நினச்சிருப்பீங்க. ஆனால் எப்பயுமே when a plural noun denotes a single unit of a measurement, amount or period, ஏதோ ஒரு அலகுகளோ இல்லை ஒரு அமௌண்ட்டோ ஒரு பீரியடோ வச்சு நம்ம வந்து அதை சிங்கிள் யூனிட்டாக நம்ம எடுக்கும்போது அதை நம்ம என்ன எடுத்துக்கணும், சிங்குலர் வேர்பாக எடுத்துக்கணும். அப்போ 10 kilometers ஆர் சொல்லக்கூடாது, 10 kilometers is, 10 kilometers is அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ 10 kilometers is a long distance to walk. அடுத்ததா, the quality of the apples dash not good. The quality of the apple is, or, were, have. ஸோ இதை பாருங்க, the quality of the apple. அப்போ இங்கே குவாலிட்டி அப்படின்னு அந்த சப்ஜெக்ட்லேயே மென்ஷன் பண்ணுறாங்க, இது குவாலிட்டி அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் ஒரு கிலோ ஆப்பிள் வாங்குறீங்கன்னா அந்த குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்றது ஒட்டுமொத்தமாக தான் நம்ம டிஃபைன் பண்ணி சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஒட்டுமொத்தமாக சொல்லும்போது அது வந்து நம்ம சிங்குலர், அந்த குவாலிட்டியை வந்து நம்ம சிங்குலராக எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அப்போ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே சிங்குலருக்கான வேர்பை போடுறோம். ஆஃப் தி ஆப்பிள்ஸ் இஸ் அ ஒன்லி ஃப்ரேஸ். இது வந்து ஒரு ஃப்ரேஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த சிங்குலர் வேர்ப் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். த கமிட்டி டேஷ் டிவைடட் இன் தேர் ஒப்பீனியன். நல்லா பாருங்க, அந்த கமிட்டிக்குள்ள வந்து நிறைய நபர்கள் இருப்பாங்க. அப்போ த கமிட்டி டிவைடட் இன் தேர் ஒப்பீனியன் இஸ், ஆர், ஹேஸ், வாஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆர். ஏன் ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கமிட்டி அப்படின்றது ஒரு நபரை வந்துச்சு தான் நம்ம கமிட்டி சொல்ல முடியுமா, ஒரு 2, 4, 5, 10, 20 அப்படின்னு போகும். அப்போ அதனால என்ன சொல்லுவோம், இட் இஸ் அ கலெக்டிவ் நவுன். ஓகேங்களா? அப்போ இந்த கலெக்டிவ் நவுனில் சிங்குலர் வெப் வந்து when acting as a unit, இதே ப்ளூரல் வெப் வந்து when members act as a individual. அப்போ இங்கே என்ன சொல்லுங்க, டிவைடட் இன் தேர் ஒப்பீனியன், அவங்கவுங்க ஒப்பீனியனில் இது பண்ணுறாங்க அப்படின்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆர் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ சிங்குலர் வேர்ப் எப்படின்னா ஒரு யூனிட்டாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து சிங்குலர் வேர்பாகவும், ப்ளூரல் வேர்ப் வந்து மெம்பர்ஸ் ஆக்ட் இண்டிவிஜுவல், அந்த கமிட்டியில் ஒரு நபரும் ஓகேங்களா டிவைடட் தேர் ஒப்பீனியன், அவங்களுடைய ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ அவங்கன்னும் போது நிறைய பேர் வராங்க. அப்போ ஆர் எடுத்திருக்கோம். இதே வந்து ஒரே நபரை எல்லாமே ஒரே டெசிஷன் எடுக்கும் மாதிரி இருந்தால் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம், நம்ம சிங்குலர் ஒரு யூனிட்டாக எடுத்துக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். மேத்தமெட்டிக்ஸ் இஸ் வருது. அப்போ நிறைய பேர் நினைப்பாங்க, ஓகே இது வந்து ப்ளூரல். ஸோ இது கிடையாது, இதுக்கான ஆன்சர் என்ன, இஸ். ஓகேங்களா? ஸோ என்னது, சம் ப்ளூரல் லுக்கிங் சப்ஜெக்ட்ஸ், பார்க்கறதுக்கு உங்களுக்கு ப்ளூரல் மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து சிங்குலராக ஆக்ட் ஆகும். மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், பாலிட்டிக்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு சிங்குலராக இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து இஸ். அடுத்ததா, த போட் அண்ட் நாவலிஸ்ட் டேஷ் ஹானர் அட் த ஈவெண்ட். ஒரு நிகழ்வுல வந்து போயட் அண்ட் நாவலிஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லுங்க, ஒரே நபரை குறிக்குது. நல்லா பாருங்க, த போயட் அண்ட் நாவலிஸ்ட் சேம் நபர் தான். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவோம், த வாஸ், வேர், ஆர், ஹேவ். ஸோ ஹானர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது பாஸ்ட்ல நடக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், வாஸ். when two nouns joined by and but refer to the same person, அதாவது இங்க பாருங்க, the poet and novelist, அவரு அதே நபர் தான் போயட்டாவும் ஆக்ட் ஆகுறாரு, நாவலிஸ்டாவும் ஆக்ட் ஆகுறாரு. இயக்குனரும் தயாரிப்பாளருமான வாய்க்குள்ளது தயாரிப்பாளரானும் ஆன ஒரு நபர் அப்படின்ட்டு ஒரே நபரை நம்ம இண்டிகேட் பண்றோம். அப்போ இந்த போயிட் அண்ட் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நபரை இங்கே வந்து மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? அவர் வந்து ஆக்டராகவும் இருப்பாரு, பாடகராகவும் இருப்பாரு. ஸோ அப்போ அதே மாதிரி நபரை வந்து, அதாவது 2 குவாலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு நபருக்கு. அப்போ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே வந்து நம்ம என்னது, பாஸ்ட்ன்றதால நம்ம வந்து பாஸ்ட் வேர்பை யூஸ் பண்றோம். ஓகே, அதே பாருங்க, அதே சேம் தான். த போயட் அண்ட் த நாவலிஸ்ட். இங்க பாருங்க, ஆர்டிகல் யூஸ் பண்ணுங்க, டெஃபினட் ஆர்டிகல், த போயட் அண்ட் த நாவலிஸ்ட். அப்போ 2 நபரா சொல்றாங்க.
புரியுதுங்களா? இப்ப இதை நான் எடுத்துட்டேன்னா ஒரே நபரு இந்த த அப்படின்ட்டு இது ஒரு இதாகவும் இது ஒரு இதாகவும் போட்டா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க. த போயட் அண்ட் த நாவலிஸ்ட் ஹானர்ட் அட் த ஈவெண்ட். அப்ப நம்ம இங்க என்ன பண்ணலாம்? பாஸ்ட். ஓகேங்களா? ஸோ பாஸ்டுக்கான ப்ளூரல் பாருங்க. வேர் போடலாமா? When article the is used before both nouns, they refer to the two different persons. So plural verb வந்து where use பண்றோம். We dash in this town since 2010. So correct tense பாருங்க. இங்க என்ன யூஸ் பண்ணலாம்? We live, lived, have lived, had lived. 2010 இருந்து இந்த இடத்துல நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா have lived. அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ இன்னமும் வந்து அங்கேருந்து சின்ஸ் 2010 இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ சாரி பாஸ்ட் நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போதுலேருந்து இன்னமும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த 2010லேருந்து இதே இடத்துல நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இஸ் யூஸ் ஃபார் த ஆக்ஷன் தட் பிகன் இன் த பாஸ்ட் அண்ட் கண்டினியூ டில் ப்ரெசன்ட். இல்லை ப்ரெசன்ட் வரைக்கும் அது வந்து நடக்குது. அப்போ ஹேவ் லிவ்டு தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. The train dash before we reach the station. Train dash before we reach the station. Leaves, left, has left, had left. So இதுக்கான ஆன்சர் had left. Past perfect யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா one past action before another past action. அப்போ அந்த இடத்துல past perfect யூஸ் பண்ணுவோம். எப்படி one past action பாருங்க. அந்த ட்ரெயின் இதுதான் ட்ரெயின். சும்மா வச்சுக்கோங்க. ட்ரெயின் had left. ட்ரெயின் போயிடுச்சு, ஏற்கனவே போயிடுச்சு. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். ஏற்கனவே ட்ரெயின் போயிடுச்சு. the train had left before we reach the station. நாங்கள் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரெயின் போயிடுச்சு. அப்போ இது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் ஆக்ஷன், இது செகண்ட் பாஸ்ட் ஆக்ஷன். ஓகேங்களா? அப்போ பார்த்துக்கோங்க, ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன் நடக்குது. ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் இருந்த பிறகு இன்னொரு பாஸ்ட் ஆக்ஷன் நடக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? என்னது? பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒன் பாஸ்ட் ஆக்ஷன் பிஃபோர் another பாஸ்ட் ஆக்ஷன் we have to use past perfect. ஓகேங்களா? listen, someone dash at the door. listen, கவனி, யாரோ என்னோ கதவு தட்டுறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த சமயத்தில் எப்படி யூஸ் பண்ணலாம்? listen, knock, someone knock at the door. listen, someone knocks at the door. listen dash someone is knocking at the door. listen, someone knocked at the door. உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் தற்சமயம் அவன் யார் பாரு கவனி அப்படின்ட்டு அந்த மொமெண்ட்லேயே போகுது. அப்போ அந்த மொமெண்ட்லேயே ப்ரெசென்ட்லேயே நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவோமா? அப்போ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு இதுதான் ஆப்ட் ஆகும். அப்போ லிசன், someone is knocking at the door. யாரோ தடுதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ present continuous for action happening right now. தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிறது விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? present continuous. Last question. At this moment yesterday he dashed to Mumbai. நேத்து இந்நேரம் அவன் மும்பைக்கு போயிட்டு இருந்தான். அப்ப நேத்து சொல்றேன், இங்கே கண்டினியூஸ் நடக்குது. ஆனா பாஸ்ட்டை வச்சு சொல்றேன். நேத்து இந்நேரம் அவன் மும்பைக்கு போயிட்டு இருந்தான். அப்ப என்ன எழுதலாம்? இல்லை பாருங்க. traveled, was traveling, had traveled. ஸோ இதுக்கான ஆன்சர் was traveling. ஓகே, பாஸ்ட்ல அந்த நிகழ்வு வந்து நடந்து கொண்டு இருந்திருக்கும். நேத்து இந்நேரம் அவன் போய் கொண்டு இருந்தான். அப்ப இதுக்கு என்னது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆக்ஷன் அட் ஸ்பெசிஃபிக் பாஸ்ட் மொமெண்ட். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ, நன்றி.